திணறும் ராணுவ புலனாய்வு பிள்ளையானுடன் சிக்கப்போகும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சார்லி. அனுர அரசாங்கத்தின் மீது இடிவிழம் நிர்மால் தேவ்ஸ்ரீ கடும் எச்சரிக்கை. பொதுஜன பெரமுனவில் இணையுமாறு தியாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு அழைப்பு. மீண்டும் ஆரம்பமாகவுள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு வெளியான அதிரடி அறிவிப்பு. நேட்டோ விடுத்த கடும் எச்சரிக்கை அச்சத்தில் இந்தியா. சிரியா ராணுவ தலைமையகம் மீது அதிரடி குண்டுவீச்சு தாக்குதல். ஹெஸ்புல்லாவை குறிவைத்த இஸ்ரேல் தாக்குதல் 12 பேர் பலி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ராணுவ புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சார்லி எவ்வாறு திட்டங்களை தீட்டினார் மற்றும் பிள்ளையானை சிறையிலிருந்து எடுத்து வருவதில் அவரது பங்கு குறித்து பிள்ளையானின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய ஆசாத் மௌலானா பகிர்ந்து கொண்டுள்ளார். பிரத்யேகமாக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட தகவலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையான் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் சம்பந்தப்பட்டமைக்கு நேரடி ஆதாரங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுரேஷ் சாலே வெளிநாடுக்கு செல்ல முடியாதவாறான ஒரு தடை உத்தரவும் இலங்கை அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் இளம் அரசியல்வாதியான சஞ்சீவ எதிரிமான இந்த அழைப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பில் சஞ்சீவ எதிரிமான கருத்து தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஒன்று அமைவது நிச்சயம் நடக்கும். அவ்வாறான கட்டத்தில் தியாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் அரசாங்கத்தில் இருப்பது கூடுதல் பயனளிக்கும். எனவே ஸ்ரீ ஜெயசேகர பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். அவர் எம்முடன் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான வலுவான எதிர்க்கட்சியொன்றை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கல்வித்துறை சார் மறுசீரமைப்புகளை தற்பொழுது பரிந்துரைக்கப்பட்ட அடிப்படையில் மேற்கொண்டால் இந்த அரசாங்கத்தின் மீது இடிவிழும் என பேராசிரியர் நிர்மால் தேவ்ஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்மொழிந்துள்ள கல்வி மறுசீரமைப்பு பரிந்துரைகள் குறித்து அவர் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளார். பாடசாலையில் கற்பிக்கப்படும் பாடங்களிலிருந்து வரலாறு மற்றும் குடியியல் கல்வி என்பவற்றை கட்டாயமற்றதாக அறிவிக்கும் திட்டம் ஒன்றை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் எதனால் எடுக்கப்பட்டது எனவும் சமயம் மட்டுமே கட்டாய பாடங்களில் ஒன்றாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயங்கள் குறித்து பகிரங்க விவாதம் ஒன்றை நடாத்துவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு அழைப்பு விடுப்பதாக பேராசிரியர் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார். இவ்வாறான மறுசீரமைப்புகள் சித்த சுயாதீனத்துடன் முன்மொழியப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்மால் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ வரலாற்றுக்கு பேராசிரியர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் முதலாவதாக அகழ்ந்த புதைக்குழியில் 63 எலும்புக்கூடுகளும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைக்குழியில் இருந்து 2 எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தமாக 65 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சிறுபிள்ளை என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமாக மேலதிக ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றினால் கூறப்பட்டதற்கு அமைவாக அது சம்பந்தமாக அறிக்கை நேற்று வெளியானது. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் 2ஆம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் கூட சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது 3 விடயங்களை கோடிட்டு அவர்கள் காட்டியுள்ளனர். மனித புதைகுழியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள்.
பழமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயமும் மூன்றாவது இந்த சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை எனவும் விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவுடன் தொடர்ந்தும் வர்த்தகம் செய்தால் இந்த நிலை ஏற்படும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே எச்சரித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை சுற்றியுள்ள தற்போதைய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. அமெரிக்க செனட்டர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரூட்டே, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமைதி பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் எனவும் சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் தலைவர்கள் இதுகுறித்து வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் தொடர்ந்தும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கினால் உங்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த 3 நாடுகளும் இதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும், ஏனெனில் இந்த வரிகள் உங்களை கடுமையாக பாதிக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல்களை தொடர்ந்து நேட்டோவிடமிருந்து இந்த எச்சரிக்கை வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு லெபனானில் நேற்று மேற்கொண்ட இஸ்ரேலின் கடுமையான வான்வழி தாக்குதலில் 5 ஹிஸ்புல்லா போராளிகள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் ஈரானின் ஆதரவு பெற்ற குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பு அப்பகுதியில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிப்பதற்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் இந்த உயிரிழப்புகளை உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு போராளிகள் பயன்படுத்தும் பயிற்சி முகாம்களையும் ஆயுதங்களை சேமிக்கும் கிடங்குகளை இந்த வான்வழி தாக்குதல்கள் குறிவைத்ததாக தெரிவித்தது. கடந்த நவம்பர் மாதம் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு இந்த தாக்குதல்கள் அப்பகுதியில் நடந்த மிகவும் பயங்கரமான தாக்குதல்களாகும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் ராணுவ தலைமையகம் மீது குண்டு வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாஷர் அல் அசாத்தின் ஆட்சி முஸ்லிம் கிளர்ச்சியாளர்களால் கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து அல் ஆசாத் ரஷ்யாவிற்கு தப்பி சென்றதுடன் அதன் பிறகு ஹயத்தஹிர் அல் ஷியாம் சிரியாவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை விரும்பாத முன்னாள் ஜனாதிபதி அல் ஆசாத்தின் ஆதரவாளர்கள் சிரியா அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சிரிய அரசு படைகள், அரசு ஆதரவு குழுக்கள், இஸ்ரேல் எதிர்ப்பு பயங்கரவாதிகள் மற்றும் துரோசின மக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்வேதா மாகாணத்தில் தங்களின் செல்வாக்கை விரிவுபடுத்த முயன்று வருகின்றனர். அத்தோடு துரோசின மக்கள் இஸ்ரேல் நாட்டு அரசுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளனர். எனவே துரோசின மக்களை பாதுகாக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளது. துரோசினத்தவர்களுக்கு ஆதரவாக ஸ்வேதா மாகாணத்தில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடாத்தி வருகின்றது. அந்த வகையில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசி தாக்குதலை நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.